நாகூர் வெற்றாற்று பாலம் அருகே உரிய ஆவணங்களின்றி மோட்டார் சைக்கிளில் கொண்டுவரப்பட்ட 1.5 லட்சம் ரூபாயை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நிலையில் தேர்தல் கண்காணிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் நாகை மாவட்டத்தில் உள்ள 3 சட்டமன்ற தொகுதியில் தலா ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு 9 பறக்கும் படை, 9 நிலையான கண்காணிப்பு குழுவினர் அதிநவீன கேமரா பொருத்தப்பட்ட வாகனங்கள் மூலம் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் நாகூர் வெற்றாற்று பாலம் அருகே காரைக்காலிலிருந்து நாகை நோக்கி மோட்டார் சைக்கிளில் வந்த நபரை பறக்கும் படையினர் சோதனை செய்தனர். சோதனையின் போது எந்த ஆவணமும் இன்றி 1,53,400 ரூபாய் எடுத்து வந்தது தெரிய வந்தது. இதையடுத்து அந்த 1.5 லட்சம் ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.